ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். அப்படியே இந்த மாதிரி பேசி அப்பப்போ போடணும்னு நானும் நினைப்பேன். பட் நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலைகள்லையும் கிளாஸ்லேயும் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 செட்டு ஆர்ஆர்பிபிஓக்காக ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு அழகான ஒரு பிடிஎஃபாக ப்ராப்பராக அலைன் பண்ணி கிளியர் கட்டாக ஒரு 15 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை ஒரு 7 நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும், கடகடன் பிடிஎஃப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, லுக் நோவேர் எல்ஸ். நம்மள்டே பிடிஎஃப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கோம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. 15 செட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஒரு ஃப்ரீ தான், அது ஃப்ரீ தான். 80 கொஸ்டின்ஸ் ஒரு செட்டுக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் 1200 கொஸ்டின் ஆர்ஆர்பி பிஓ லெவலுக்கு கொஞ்சம் பார்த்து எடுத்திருக்கோம். இதே மாதிரி ஆர்ஆர்பி கிளர்க்குக்கும் நான் 15 செட்டு தாரேன். ஆனால் இந்த 15 எனக்கு நீங்கள் முடிக்கணும். முடிச்சு ஓகே இது நல்லா இருக்குது, இல்லை இதில் மாற்றுங்க, இதை நாங்கள் யூஸ் பண்ணோம், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு 15 செட்ஸ் நம்ம ரெடி பண்ணிடுவோம். பட் நீங்கள் கொஞ்சம் எனக்கு யூஸ் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம கண்டென்ட்டில் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணலை அப்படின்னா ஏன் யூஸ் பண்ணலைனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த குறைகள் இருக்குது, இது பண்ணுங்கன்னா நாங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக கொண்டு வரோம். நம்ம ஆப் அப்டேட் பண்ண போகிறோம், நம்ம மார்க் டெஸ்ட் அப்டேட் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்பிஓ இன்டர்வியூ வந்துட்டு கரெக்டாக ஃபில் ஆகிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்காங்க. 20 பேர்கிட்ட இருக்காங்க. அது சூப்பராக நம்மளுக்கு போயிட்டுருக்குது. நீங்கள் பெய்டு பேட்ச் அது இல்லை சார் எனக்கு காசு கொடுக்க முடியாது அப்படின்னா நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து கின்ஸ் அகாடமியில் நம்ம ஃப்ரீயாக நம்ம நடத்துவோம். ஃப்ரீயான இன்டர்வியூ நடத்துவோம். இந்த சாட்டர்டே நம்ம நடத்துகிறோம், சரியா? இந்த சாட்டர்டே நடத்துகிறோம். நாளை கழிச்சு எல்பிஓக்கு இன்னும் இன்டர்வியூ கால் லெட்டர்லாம் வரல. சடார்னு வந்து நான் ஒரு வாரத்தில் இன்டர்வியூன்றுவான். ஸோ இந்த வாரமே நம்ம சாட்டர்டே நாங்கள் இன்டர்வியூ நடத்துகிறோங்க. ஸோ இன்டர்வியூ மட்டும் இருக்காது, கூட சேர்ந்து சில மெட்டீரியல் கண்டென்ட்டு அதெல்லாம் நம்ம கொடுத்துருவோம். முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க தான் செய்யும். நீங்கள் வரீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் டெஸ்க் 8838900250 8838900250 ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் பிடிக்க முடியும். ப்ராப்பராக எனக்கு நாங்கள் வந்துட்டு செட்டப் கொஞ்சம் பண்ணணும், பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் ஹால்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட ரீசெண்டாக பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வருவாங்க. ஸோ உங்களுக்கு அவங்க நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ் கொடுக்குறதோ, இல்லை உங்களுக்கு இன்டர்வியூ பேனலில் இருக்கிறதோ அதுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ இன்டர்வியூக்கு வந்துட்டு சாட்டர்டே வந்துட்டு நம்ம புக்கிங் வந்துட்டு 20 to 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான். 20 to 25 தான் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 50 பேர்லாம் பண்ண முடியாது. பேருக்கு நாங்கள் பண்ண மாட்டேன். பேருக்கு பண்ணுறதுல யூஸ் இருக்காது. ஒரு இன்டர்வியூ 5 நிமிஷம் 10 நிமிஷம் எதிர்பார்த்து வராதிங்க. இந்த இன்டர்வியூ கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கின்ஸ் அகாடமியில் இருக்கும், தூத்துக்குடி கின்ஸ் அகாடமின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா அங்கேயே அட்ரஸ் வந்துடும் உங்களுக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு வரீங்க அப்படின்னா ஃப்ரீ இன்டர்வியூ தான், ஆஃப்லைன் இன்டர்வியூ தான். இந்த சனிக்கிழமை இருக்குது. நம்மளுடைய ஃப்ரண்ட் டெஸ்க்கு மேம்கிட்ட உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிடுங்க 25 மெம்பர்ஸுக்கு, சரியா? ரைட். அப்போது ஆர்ஆர்பிபிஓ கொடுத்துருவோம். 15 பிடிஎஃப் 15 கொஸ்டின் பிடிஎஃப் இருக்குது. ஃப்ரீ இன்டர்வியூ நம்ம நடத்திடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூணாவதாக நம்ம இந்த இங்கிலீஷ் பிடிஎஃப் கொடுத்துட்டு இருந்தோம். 2 பிடிஎஃப் தான் கொடுத்துருக்கோம். 3வது பிடிஎஃப் நாளைக்கு போடுறேன். சின்ன செக்கிங் வேலை இருக்குது. அந்த செக்கிங் வேலையை பார்த்துட்டு நாளைக்கு நம்மளுடைய குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். டே 3க்கானது. டே 3, டே 4, டே 5 அதுக்கப்புறம் வரிசையாக நம்ம போயிடுவோம். தீபாவளிக்காக கொஞ்சம் லீவ் விட்டது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. டே 3 நாளைக்கு காலையில் உங்களுக்கு பிடிஎஃப் வந்தே தீரும். அந்த பிடிஎஃப்பையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நாளை கழிச்சு நம்ம அது கரெக்ஷன் பார்ப்போம். நாளைக்கு கிளாஸு வழக்கம் போல் இருக்குது, மறக்காமல் வந்துடுங்க. கிளாஸுக்கு கொஞ்சம் இஃப் பாசிபிள் லைவ் வாங்க, கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தான், எங்கள் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு எங்ககிட்ட சொல்லவே வேண்டாம், வேறு யார்ட்டையாவது மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா மட்டும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். எந்த குறைகள் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நம்ம ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. நான் இப்போ வரைக்கும் ஆஃபர் தூக்கலை, அப்படியே தான் இருக்குது.
ஆஃபர் அப்படியே தான் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 100% நமக்கு கோர்சஸ் ப்ரைஸுமே கம்மி தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். வேறு எந்த queriesனாலும் தயங்காமல் என்னைய கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை.